தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய கரூர் பயணத்தை எப்படியாவது தடுத்துடணும்னு திமுக என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பார்த்தாங்க. தற்போது உச்சநீதிமன்றம் போயும் அவங்க மூக்கறுபட்டிருக்கான்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இதுல உங்களுடைய உண்மையிலேயே கரூர் சம்பவத்தில் அவர் தான் பொறுப்பேற்கணுங்கிறது எங்களுடைய வாதமே தவிர அவர் கரூருக்கு செல்லக்கூடாது என்று எங்களால் தடுக்க முடியாது. என்ன சொல்றாருன்னா, விஜய் அங்க போவதன் மூலமாக கரூர் செல்வதன் மூலமாக இது உண்மை வெளிப்பட்டு விடும், அதனால் திமுக பயப்படுகிறது அப்படின்னு. திமுகவினர் முதலமைச்சர் காவல்துறையினரும் சொல்லி 47 பேரை கொல்ல சொன்னார் என்று சொன்னார்கள் அல்லவா? குடிக்க தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, அந்த சுடுகின்ற வெயிலிலே அவர்கள் அங்கே நிற்க வைக்கப்பட்டார்கள். அதிலே மயக்கமடைந்து விழுந்தவர்கள் தான் 100 பேர். அன்றிலிருந்தே இது திமுகவின் சதி, செந்தில் பாலாஜியின் சதி என்று சொல்லி கொண்டு வருகிற விஜய் ஏன் மதியம் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தேன் என்ற காரணத்தை சொல்லவில்லை. மயங்கி விழுந்தவர்களை உடனே இருந்த பக்கத்தில் இருந்த விஜய் ரசிகர்கள் காப்பாற்றக்கூட இல்லை, உதைத்து தள்ளிவிட்டு போன காட்சிகள் எல்லாம் வீடியோவில் இருக்கின்றன. கேட்டால் காவல்துறையினர் அதை செய்தார்கள். செந்தில் பாலாஜியின் ஆட்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ளே புகுந்துட்டா மற்ற விஜய் ரசிகர் சும்மா இருப்பானா? திமுக மீது பழி சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையிலே இவர்கள் காலதாமதமாக வந்ததுக்கு 7 மணிக்கு 7:30 மணிக்கு தான் இதையெல்லாம் நீங்க வெளில பேசிக்கோங்க. இதையே அரசியலாக்குவதற்கு இது என்ன நீதி அரசியல் அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க நீதிபதிகள். அதை தான் சொல்றேன். அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இடம் இது இல்லைன்னு சொன்னாரு. நாங்க திரும்ப பெற்றுக்கொண்டோம். மறுபடியும் வேறு வகையிலே வழக்கு தொடுவோம். என்ன மாதிரி வழக்கு தொடுக்க போறீங்க? எதற்காக இப்பொழுது இவரை கைது செய்தார்கள்? அனிதா ராதாகிருஷ்ணனை அவதூறாக பேசியதனால் தானே கைது செய்தார்கள். அப்ப ஆதவர்ஜனும் கைது செய்யணும்னு சொல்றீங்களா? அதுமா புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக அமைப்பு செயலாளர் திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். கரூர் வழக்கு தொடர்பாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையிடப்பட்ட அந்த வழக்குல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய கரூர் பயணத்தை எப்படியாவது தடுத்துடணும்னு திமுக என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பார்த்தாங்க. கடந்த அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றம் போயும் அவங்க மூக்கறுபட்டிருக்கான்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இதுல உங்களுடைய உண்மையிலேயே கரூர் சம்பவத்தில் அவர் தான் பொறுப்பேற்கணுங்கிறது எங்களுடைய வாதமே தவிர அவர் கரூருக்கு செல்லக்கூடாது என்று எங்களால் தடுக்க முடியாது. எப்படி ஒரு முதலமைச்சரை ஒரு ஊருக்கு போவதை தடுக்க முடியும்? ஆனால் நாங்கள் வழக்கு தொடர்ந்தது கரூரிலே நடைபெற்ற அந்த 41 பேர் மரணங்களுக்கு காரணம் எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தூண்டுதலின் பேரில் தான் அந்த 41 பேரும் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு அமைச்சர் வைத்தார். அதற்கு எதிராகத்தான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். காரணம், அந்த பொய் குற்றச்சாட்டு என்பது ஒரு கட்சியை அவதூறாக பேசுவது என்பது சட்டப்படி குற்றம் என்ற வகையிலே தான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். அவரை கரூருக்கு போகக்கூடாது என்று எங்களால் எப்படி தடுக்க முடியும்? அந்த எண்ணமே இல்லை. எல்லாவற்றிலும் பொய்யா பிரேயர்ல நீங்க வச்ச பிரேயர்ல மனுவுல முதலமைச்சர் அங்க போகும் பொழுது சாட்சிகள் கலைக்கப்படும், அதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடும் அப்படின்றது அது சாட்சிகள் கலைக்கப்படக்கூடும் என்பது உண்மைதான். அதை அவர்கள் செய்வார்கள் என்பது காரணம். கரூர் நிகழ்வை பொறுத்தவரை ஒரே ஒரு காரணம்தான் அந்த மரணத்திற்கு இருக்கிறது என்றால் அது விஜய் வருகை காலதாமதமானது மட்டும்தான். என்னை பொறுத்தவரை 12 மணிக்கு அங்கே விஜய் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்டவுடன் மக்கள் காலை 9 மணியிலிருந்தே அங்கே கூடத் தொடங்கினார்கள். ஆனால் விஜய் மாலை 7:30 மணிக்குத்தான் வந்தார். காலை 9 மணியிலிருந்து கூடிய அந்த கூட்ட நெரிசலில் குடிக்க தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, அந்த வெயிலிலே அந்த சுடுகின்ற வெயிலிலே அவர்கள் அங்கே நிற்க வைக்கப்பட்டார்கள். அதிலே மயக்கமடைந்து விழுந்தவர்கள் தான் 100 பேர். அதிலே 41 பேர் இறந்து போனார்கள், மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால்
அன்றிலிருந்தே இது திமுகவின் சதி, செந்தில் பாலாஜியின் சதி என்று சொல்லி கொண்டு வருகிற விஜய் ஏன் மதியம் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தேன் என்ற காரணத்தை சொல்லவில்லை? அவர் சொல்லியிருந்தார் ஒரு மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடைசியா தேர்தல் பிரச்சாரம் நடந்த கடைசி கூட்டத்தில் கூட அவர் பேசும்பொழுது வழியெல்லாம் நெடுகில் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தீங்க, இன்னும் மாமக்கள்லேருந்து இங்க வரதுக்கு கிட்டத்தட்ட இத்தனை மணி நேரம் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் அத்தனை கூட்டம், அவங்களெல்லாம் பார்க்காம எப்படி வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இன்னொரு கேள்வி உங்களுடைய இந்த கருத்துல இருந்து, ஏன் இன்று விஜய் அவர்களை தொடர்ந்து குற்றச்சாட்டும் திமுக அன்று ஏன் விஜய் பெயரை அந்த வழக்கில் சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்கு. கட்டாயமாக இந்த வழக்கிலே இறந்து போனவர்களுக்கு என்ன மயக்கமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக என்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவும் திமுக செய்தது. இதில் இந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதே தவிர விஜய் மீது தொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் விஜய் நேரடியான காரணமாக இல்லை. அவர் வந்தார், அவருடைய காலதாமதத்துக்கு என்னென்னமோ சொல்கிறார்கள். ஆனால் காலை 8:30 மணிக்கு நாமக்கல்லிலே பேசுவதாக அறிவிக்கப்பட்டது, மதியம் 12 மணிக்கு கரூரிலே பேசுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 8:45 மணிக்கு அவர் காலையிலே சென்னையிலே இருக்கிறார். அதுக்கெல்லாமே விளக்கம் கொடுத்துட்டாங்க. இது தொடர்பான சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. அஜய் ரஸ்தோகி தலைமை அதை கண்காணிச்சிட்டு இருக்காரு. விஜய் அவர்களும் 2 முறை போய் அதுல சாட்சியம்லாம் சொல்லிட்டு வந்துட்டாரு. அவர் தரப்பு விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க, செந்தில் பாலாஜி உட்பட. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ அதுக்கு தேவை என்ன அப்படின்றது நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, விஜய் அங்க போவதன் மூலமாக, கரூர் செல்வதன் மூலமாக இது உண்மை வெளிப்பட்டு விடும், அதனால் திமுக பயப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதைத்தான் சொல்றேன் நான். திமுகவினர் முதலமைச்சர் காவல்துறையினரும் சொல்லி 47 பேரை கொல்ல சொன்னார் என்று சொன்னார்கள் அல்லவா? அது உண்மையா? அது எப்படி பேசலாம்? அப்படி அது அவதூறு அல்லவா? அதற்கு வழக்கு தொடராமல் எப்படி இருக்கு? அதுக்கு நீங்க டெஃபமேஷன் கேஸ் போடலாம். அததான் போட்டோம். இங்க விஜய் இதை எல்லாமே நாங்க விஜய் மீது உள்ள இந்த சிபிஐ வழக்கில் எப்படியாவது இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக சில நாடகங்களை ஆடுகிறார்கள், அதன்படி அவர்கள் சாட்சியங்களை கலைக்க முற்படுவார்கள் என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் இந்த வழக்கை தொடர்ந்தோம். இல்லை, அது விஜய் அவர்கள் அங்கே போய் அந்த மக்களை சந்திப்பதற்கு திமுக தொடர்ந்து இடையூறு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த சம்பவம் நடந்த 1 மாதத்துக்குள்ளாகவே அவர் அங்கே போகணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாரு. அப்போ அனுமதி கொடுக்கவே இல்லை, பல்வேறு காரணங்களை தடுத்து. அதனால தான் அவர் சென்னைக்கு இங்கே பாமலபுரத்தை கூட்டு வந்து அவர் அந்த குடும்பத்தை பார்த்தாரு. இப்போது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகும் போகிறதுக்கு இவங்க அந்த தடுப்பதற்கு ஒருவேளை விஜய் போனால் சினாரியோவே மாறிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் பயப்படலை. ஏன்னா இதில் ஒரே காரணம், 12 மணி நேரம் அந்த மக்களை உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் மக்களை நிறுத்தி வைத்தது யார்? அப்படி செஞ்சா எல்லா இடத்துலையும் பல நிகழ்ச்சிகள் 100 பேர் தான் மயக்கம் போட்டாங்கிறது குறைவான எண்ணிக்கை என்று நான் கருதுவேன். 12 மணி நேரம் அந்த மக்களை உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லை, உணவில்லை, மயங்கி விழுந்தவர்களை உடனே இருந்த பக்கத்தில் இருந்த விஜய் ரசிகர்கள் காப்பாற்றக்கூட இல்லை, உதைத்து தள்ளிவிட்டு போன காட்சிகள் எல்லாம் வீடியோவில் இருக்கின்றன. கேட்டால் காவல்துறையினர் அதை செய்தார்கள். செந்தில் பாலாஜியின் ஆட்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ளே புகுந்துட்டா மற்ற விஜய் ரசிகன் சும்மா இருப்பானா? பொய்யையே முதல் இதிலே திமுக மீது பழி சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையிலே இவர்கள் காலதாமதமாக வந்ததுக்கு 7 மணிக்கு 7:30 மணிக்கு தான் இதையெல்லாம் நீங்க வெளில பேசிக்கோங்க, இதையே அரசியலாக்குவதற்கு இது என்ன நீதிமன்றம் அரசியல் அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க நீதிபதிகள். அதை தான் சொல்றேன். நாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு அவதூறு வழக்காகத்தான் அதை தொடர்ந்தோம். அதில் ஒரு சந்தேகம் எங்களுக்கு, இவங்க இந்த பள்ளியெல்லாம் பண்றது இந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆவதற்காக, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக என்ற எண்ணத்திலே இதை நாங்கள் சொன்னோம். இந்த குற்றச்சாட்டை வைத்தவருக்கு என்ன முதலமைச்சர் போய் அங்கே இருக்கிற காவல்துறையினரை பார்த்து நீங்கள் 41 பேரை கொல்லுங்கள் என்று சொன்னார் என்று சொல்கிறாரே, இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இது ஏன் சொல்ல வேண்டும் ஒரு அமைச்சர்? இது இந்த அரசாங்கத்தில் செய்கிற ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் இது போல இது போன்ற குற்றச்சாட்டை திமுக தலைவர் மீது வைத்தால் இதை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது? வழக்கு தொடரத்தான் வேண்டும். குறைஞ்சபட்சம் மேல வழக்கு தொடர்ந்து வேலை. ஆனா இந்த இடத்துல முதலமைச்சரை நாங்க எப்படி இது பேசணும் பேசக்கூடாது கட்டுப்படுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மனுவை திமுக வாபஸ் வாங்கியிருக்கு. அதுவே
திமுகவுக்கு சட்டம் தெரியாம போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திரு நிர்மல்குமார் இல்ல மறுபடியும் வேறு வழக்கு அவதூறு பேச்சுக்கான வழக்கு மறுபடியும் தொடரப்படும். விஜய் போடுறது தடுக்கிறாங்கங்கிற மாதிரி அவங்க அதை திசை திருப்பி அவங்க பேசினாங்க. அதனால நீதிபதி சொன்னார், இந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இடம் இது இல்லைன்னு சொன்னார். நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம், மறுபடியும் வேறு வகையில் வழக்கு தொடுவோம். என்ன மாதிரி வழக்கு தொடுக்க போறீங்க? இந்த குற்றச்சாட்டு இது அவதூறு பேச்சுக்கு தண்டனை வேண்டும் என்று. என்ன மாதிரி தண்டனை? ஒருத்தரை அவமானப்படுத்த அவதூறாக பேசினால் என்ன தண்டனை? எதற்காக இப்பொழுது இவரை கைது செய்தார்கள்? அனிதா ராதாகிருஷ்ணனை அவதூறாக பேசியதனால் தானே கைது செய்தார்கள். அப்போ ஆதவர்ஜனம் கைது செய்யணும்னு சொல்றீங்களா? அதுமா அது அந்த வழக்கில் அவதூறு பேச்சு தப்பு என்றால் இந்த வழக்கிலும் தப்பு தானே. சரி, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு விஜய் செல்வதன் மூலமாக சில விஷயங்கள் நடந்துரும் அப்படின்ற ஒரு பயம் திமுகவுக்கு இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுது. அது என்ன? கரூர் நிகழ்வு நடந்த பிறகு அன்று இரவு 7:30 மணிக்கு பேசி முடித்த நேரத்தில் 41 பேர் இறந்து போய்விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் நேரடியாக அவர்கள் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்க வேண்டிய விஜய் அங்கிருந்து தப்பித்து வந்து சென்னைக்கு ஓடி வந்து விட்டார். அந்த மக்களை மருத்துவமனையிலே கூட போய் பார்க்கவில்லை. எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி போய் பார்த்தார், எங்களுடைய நிர்வாகிகள் போய் பார்த்தார்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு விஜயோடு சேர்கிறாரே அவர் கூட போய் பார்த்தார். விஜய் என்ன செய்தார்? தான் கலந்து கொண்ட கூட்டத்திலே 41 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் அங்கேயே இருந்து அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தானே சென்னைக்கு வர வேண்டும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலா அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்க போறாங்க, மற்ற நிதி உதவிகளை செய்ய போறாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. அது ஏன் தடுக்கணும்? அதை நாங்கள் தடுக்கலையே. நீங்கள் அதுவும் சொல்கிறேன் நான். யார் காரணங்கிறது வெளியே தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறதா கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அவங்க கட்சி சார்பா காசு கொடுத்துட்டாங்க. அதை தான் சொல்கிறேன். வாழ்நாள் முழுதும் செலவு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி தற்போது அதான் சொல்கிறேன். இதை அன்றைக்கு அவர் சொல்ல முடியாது. இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறார், சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அவர்களெல்லாம் சென்னைக்கு அழைத்து சென்னையில் துக்கம் விசாரித்து விட்டு திருப்பி அனுப்பினார். அந்த நேரத்திலே அங்கே இல்லை. அதுக்கு காரணம் திமுக தான். என்ன திமுக? போலீஸ் வந்து அவர் வந்து வராதிங்க, இன்னும் பிரச்சனை மோசமாயிடும் திருப்பி அனுப்பிட்டாங்கன்ற ஒரு வார்த்தையும் அவங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க அப்படியெல்லாம் இப்போ யாருமே சொல்லலை. இவங்க சொன்னதா இவங்க சொல்கிறாங்க. இவங்க அடிப்படையிலே எல்லாவற்றிலையுமே மாற்றி மாற்றி பேசுவது தான் விஜய் தாவேகா தலைவர்களுடைய போக்கு. அரசியல் புரிதலின்றி மக்களை முட்டாளாக எண்ணிக்கொண்டு பேசுகிறார்கள், அவ்வளோதான். இதில் இன்னொரு பக்கம் இதில் வந்து அரசு பணி வழங்கக்கூடாது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலான ஒரு வாதமாக இருக்க போகுது? நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, திமுக உட்பட. யாருக்கு அரசு பணி வழங்குகிறார்கள் என்பதை பொறுத்து அந்த வீட்டில் தகுதி அவர் அந்த வீட்டிலே வருவாய் ஈட்டிய நபர் அவர் இல்லாததுனால் அந்த வீட்டிலே வந்து சம்பளம் வாங்குவதற்கு ஆள் இல்லை, வருவாய் பெறுவதற்கு அல்லது சம்பளம் வாங்கி அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டிலே ஒருவருக்கு நிதி கொடுப்பதோ வேலை கொடுப்பதோ தவறில்லை. ஆனால் இந்த கூட்டத்திலே போய் நின்று இறந்து போனவர்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குடும்பத்தை சார்ந்த அவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவராக, அந்த குடும்பத்திற்காக தன்னுடைய ஊதியத்தின் மூலம் அந்த குடும்பத்தை பாதுகாப்பவராக இருந்தால் அவருடைய வீட்டிலே அவருடைய சகோதரருக்கோ அவருடைய மனைவிக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ ஒருவருக்கு வேலை கொடுப்பதிலே தவறில்லை. அப்படி நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததிலிருந்தே இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது திமுக சார்பில் ரொம்ப ஹார்டனாக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த எதிர்ப்பு அரசியல்ன்றது ஒரு ஒரு எல்லை தாண்டி தான். இது வரைக்கும் திமுக எந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சதில்லை. ஏன்னா இப்போ ஒரு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கு போய் ஆய்வுக்கு போகிறாங்க, அங்கே வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதையும் கையில் எடுத்து இவங்க சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவும் கிரியேட் பண்ணி இதை எல்லாத்தையும் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்பட்டாங்க. விஜய் என்ன சொன்னார்?